மாலையானது கத்தோலிக்க வழிபாட்டில் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இவ்வழிபாடானது செபங்கள், பாடல்கள், திருப்பாடல்கள், இறைவார்த்தை போன்றவற்றை கொண்டு நாளின் சிறப்பு நேரங்களாகிய காலை, மாலை, மதியம், இரவு போன்ற வேளைகளில் சொல்லப்படுவதாகும். இதன் சிறப்புகளை நோக்குகின்ற போது திருப்புகழ் மாலையானது நாளை கடவுளுக்கென ஒப்பு கொடுத்து சிறப்பு நேரங்களில் அவரை இறை வேண்டலின் ஊடாக வேண்டி மன்றாட அழைக்கின்றது. அது மட்டுமல்லாது ஒரு நாளில் முழு நேரமும் கடவுளுக்கு சொந்தமானது என்று எண்ணி வாழ்ந்திடவும் அழைக்கிறது. திருப்புகழ் மாலையானது திரு அவையின் அதிகாரபூர்வமான செபமாகும். இவ் இறைவேண்டலில் திரு அவையின் உறுப்பினர்களாகிய குருக்களும் துறவியரும் பொதுநிலை நம்பிக்கையாளர்களும் உலகளாவிய திரு அவையுடன் ஒன்றாக இணைந்து திரு அவைக்காக மன்றாடும் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து உலகிற்காக மன்றாடுவதாகும். திருப்புகழ் மாலையில் இறை வார்த்தையின் திருப்பாடல்கள் ஊடாக செவிப்பதன் வாயிலாக கடவுளுடன் நெருக்கமான உறவில் இணையவும், ஆன்மா வலுப்பெறவும், தியான மனப்பான்கினை வளர்க்கவும், அதனூடாக நமது நம்பிக்கை வாழ்வு பயணத்தில் ஈடுபாட்டுடன் முன்னேறவும் வாய்ப்பு கிட்டுகிறது. திருப்புகழ் மாலையின் இன்னும் ஒரு சிறப்பு யாதெனில் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரவும், உலகளாவிய திரு அவையுடன் இணைந்து திரு அவையின் சமூக உறவு வாழ்வினை மேம்படுத்தவும் உதவுகிறது. அது மட்டுமல்லாது குறிப்பிட்ட நேரங்களில் இணைந்து மன்றாடுவதானது தொடக்க திரு அவையின் செயற்பாட்டினை எடுத்து உரைப்பதுடன் ஜூத மரபினையும் வெளிக்காட்டுகிறது. திருப்புகழ் மாலையானது கத்தோலிக்க வழிபாட்டின் அடிப்படையாகவும் நாளாந்த வாழ்வினை புனிதப்படுத்துவதாகவும் ஒற்றுமையை கட்டி எழுப்புவதாகவும் தனிப்பட்ட செவ வாழ்வினை ஆழப்படுத்துவதுடன் திரு அவையின் இறைவேண்டல் மரபினையும் கட்டி காக்கின்றது. பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலி ஆகிய புனித சதா சகாய அன்னைக்கு விழா எடுக்கின்ற ஆயத்தத்தின் இறுதி நாளில் வேஸ்பர் ஆராதனையில் கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையை தொடங்கும் வண்ணம் நாம் இந்த மாலை பொழுதை திருப்புகழ் மாலை செபத்தினூடாக திருச்சபையினுடைய உத்தியோகபூர்வ வழிபாட்டினூடாக செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். இன்றைய எமது திருப்புகழ் மாலையினுடைய முதலாவது திருப்பாடல் 34 ஆகும். இந்த திருப்பாடலானது எல்லா வகையினாலான அச்சத்தில் நின்றும் நம்மை விடுவிப்பவர் ஆண்டவர் என்று சொல்கின்றது. ஏழை கூக்குரலிட்டு அழைக்கின்ற பொழுது அவனுக்கு செவி சாய்க்கின்றவர் அவரே என்று பதில் சொல்கின்றது. நீதிமான்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்க்கின்றார் என்று இந்த திருப்பாடல் சொல்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவெனில், ஆண்டவர் தம் மக்களாகிய நம்மீது காட்டுகின்ற கருணைக்கு இரக்கத்திற்கு எல்லையே கிடையாது. பவுலடிகள் சொல்வது போல, கடவுளுடைய அன்பிற்கு நீளம், உயரம், ஆழம், அகலம் எதனையும் நம்மால் கண்டுபிடித்துவிட முடியாது.
ஆகவே அப்படிப்பட்டவருடைய அன்பினை சுவைத்து பார்க்க இந்த திருப்பாடல் நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பாடலினுடைய ஒரு வரி சொல்கின்றது, ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. அவை இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நம் வாழ்வில் சுவைக்க இந்த திருப்பாடல் அழைப்பு தருகின்றது. முன்மொழி 1. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், அல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் அந்த திருப்பாடலிலே கலந்து கொள்வோம். உங்கள் பதிலாக ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
முன்மொழி 1 அனைவரும் இணைந்து. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைய திருப்புகழ் மாலைக்கான 2வது திருப்பாடல் 127 ஆகும். இந்த திருப்பாடலானது நம்முடைய சமூக குழும வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் படம் பிடித்து காண்பிக்கின்றது. ஆண்டவரே நம்முடைய வாழ்வின் அனைத்திற்கும் அடிப்படை காரணராய் இருக்கின்றார். அவரது உதவியின்றி மனிதர்களாகிய நம்மால் எச்செயலையும் ஆற்ற முடியாது. நாம் உழைக்கும் பொழுது உழைப்பின் வெற்றியெல்லாம் கையில் இருப்பது போல அயராது தளர்ச்சி அடையாது உழைக்க வேண்டும். அதே வேளையில் உழைப்பின் பலனெல்லாம் இறைவனால் மட்டும் கிட்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை தருகின்றது. அவனின்றி அணுவும் அசையாது. அவன் தாள் பணிவதற்கும் அவன் அருள் வேண்டுமென்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம்மில் இடம் பெறுகின்ற பொழுது, உருவாகுகின்ற பொழுது நம் உழைப்பு நற்பயன் தரும். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்கின்றார். எனவே அந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டு இந்த வேளையிலே நாங்கள் எங்களது குடும்பம், பிள்ளைகள், உற்றார், உறவினர், இருப்பிடம், இல்லிடம், தொழில்துறைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இத்திருப்பாடலை எங்களது செபமாக மாற்றுவோம். உங்கள் பதிலாக ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். 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 ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போது கடவுளின் அன்பர் தேவையானதை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு. இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரனின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். அவற்றால் தம் அம்பரா துணியை நிரப்பிய வீரர் நட்பெறு பெற்றோராவர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சியடைய மாட்டார். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
முன்மொழி 2 அனைவரும் ஒன்றாக. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. இன்றைய நாளுக்கான நமது 3வது திருப்பாடல் 128 ஆகும். 128வது திருப்பாடல் இஸ்ராயேல் மக்களின் சீயோன் மலை நோக்கிய நம்பிக்கை திருப்பயண திருப்பாடல் ஆகும். நாங்களும் ஒரு ஜூபிலி ஆண்டிலே அதை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இறை வேண்டல் என்னும் ஆண்டினூடாக இந்த எருசலேம் நோக்கிய பயண திருப்பாடலானது பேறு பெற்றோரை குறித்து பேசுகின்றது. ஆண்டவருடைய சந்நிதானத்தில் பேறு பெற்றவர்கள் யாரென்றால் அது நமக்கு தருகின்ற பதில் இன்றைய திருப்பாடல் 128. யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவை யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு கிடைப்பது என்ன என்று பார்த்தால் அவர்களுடைய வீடுகளும் ஆசீர்வாதம் பெற்றதாக மாற்றம் பெறும் என்று திருப்பாடல் சொல்கின்றது. அதாவது அந்த வீட்டினுடைய மனைவி இல்லாள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அந்த வீட்டினுடைய பிள்ளை செல்வங்கள் ஒலிவக்கன்று கிளைகளைப் போல சூழ்ந்திருப்பார்கள், ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பார்கள். அத்தகைய இல்லத்திற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒட்டு மொத்தமாக கிடைக்கும் என்று திருப்பாடல் 128 நமக்கு கற்பிக்கின்றது. எனவே நாங்களும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இஸ்ராயேல் மக்களைப் போல ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வோம். அவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது பேறு பெற்றவராவோம் என்ற உணர்வோடு இந்த திருப்பாடலை சபிப்போம். உங்களுக்குள் நிராசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அல்லேலூயா. உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு அஞ்சுபவர் பேறு பெற்றோர், அவர் வழியில் நடந்திடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர், அவர் வழியில் நடந்திடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுபவர் பேறு பெற்றோர், அவர் வழியில் நடந்திடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர், அவர் வழியில் நடந்திடுவோர் பேறு பெற்றோர்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி அனைவரும் ஒன்றாக. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் இன்றைய நாளுக்கான இறை வார்த்தைக்கு செவி சாய்ப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாய் இருக்க, வேறு சிலர் குடிவரியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் தண்டனை தீர்ப்பையே வரவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களே, நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை படித்தோம். இந்த வார்த்தையை குறித்து சற்று தியானிப்போம். தகுதியான நிலையில் ஆண்டவருடைய விருந்தை உண்பதும் தகுதியற்ற நிலையில் ஆண்டவருடைய விருந்தை உண்பதை குறித்து இந்த வாசக பகுதி நம்மோடு பேசியது. கடந்த மாதத்திலே, ஜூலை மாதத்திலே, உலகத்தில் 2 முக்கிய சம்பவங்கள் நற்கருணையோடு தொடர்பு பட்டதாக நடந்தேறியது. ஒன்று, ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே ஐக்கிய அமெரிக்க நாட்டிலே, அமெரிக்காவில் 10வது தேசிய நற்கருணை மாநாடு நடைபெற்றது.
இரண்டாவது, கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே, இறுதி வாரத்திலே பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் பட்டணத்தில், தலைப்பட்டணத்திலே ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது. இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நற்கருணை முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஒரு இடத்தில் தகுதியாக நற்கருணை முன்னிலைப்படுத்தப்பட்டது, இன்னும் ஒரு இடத்தில் தகுதியற்ற நிலையில் நற்கருணை முன்னிலைப்படுத்தப்பட்டது. அமெரிக்க நாட்டில் நடைபெற்ற 10வது தேசிய நற்கருணை மகாநாட்டில் நற்கருணை தகுதியாக முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த நற்கருணை மாநாடு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்தில், அரங்கத்தில் நடைபெற்றது. பெரும் திரளான மக்கள் அந்த நாட்கள் 5 நாட்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். பலரும் வந்து நற்கருணையை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து பேசினார்கள். அதிலே பேராயர்கள் பேசினார்கள், கர்தினால்கள் பேசினார்கள், அருட்தந்தையர்கள் பேசினார்கள், அருட்சகோதரிகள் பேசினார்கள், பொதுநிலை விசுவாசிகள் பேசினார்கள். பலரும் நற்கருணையை குறித்து நல்லவற்றை பேசினார்கள். அவர்கள் பேசியவற்றில் பலவற்றை நானும் இந்த யூடியூப் வழியாக பார்த்தேன். அதிலே ஒருவர் பேசினார், ஒரு நடிகர், ஜோனத்தன் ரூமி என்கின்ற ஒரு நடிகர். யூடியூப்பில் போய் பாருங்கள், ஜோனத்தன் ரூமி என்கின்ற ஒரு நடிகர். அவர் பேசினார். இந்த நடிகர் ஓராண்டுக்கு முன்னே இவருக்கு சொல்லப்பட்டது, இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பேச வேண்டும், நற்கருணையை குறித்து நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஜோனத்தன் ரூமியும் ஏற்றுக்கொண்டு, சரி நான் வந்து பேசுவேன். ஆனாலும் அந்த திகதி சரியாக குறிப்பிடப்படவில்லை. இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி நடைபெறும் என்று சொல்லப்படவில்லை. கடைசியாகத்தான் அந்த தேதி தீர்மானிக்கப்பட்டு அவரிடம் சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர் ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக நடித்து கொண்டிருக்கின்றார். அந்த தொலைக்காட்சி தொடர் ஒரு சீரீஸாக போய்கொண்டிருக்கிறது. தொடராக 4வது தொடர் இப்பொழுது போகின்றது. அதிலே நடித்து கொண்டிருக்கின்றார். அந்த தொடரினுடைய பெயர் த சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை குறித்து அந்த தொடர். அந்த தொடரிலே இயேசு கிறிஸ்துவாக இந்த ஜோனத்தன் ரூமி நடிக்கின்றான். அந்த 4வது சீரீஸுக்காக நடித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அழைப்பு வருகின்றது, இத்தனாம் தேதி இந்த நேரத்தில் நீங்கள் பேச வேண்டும், நற்கருணையை குறித்து பேச வேண்டும். இப்பொழுது இவனுக்கு இருந்த பதட்டமெல்லாம், எனக்கு சரியாக கிடைக்குமா, நேரம் கிடைக்குமா, நான் நடிக்கின்ற இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், நான் சென்று விடுவேனா, எனக்கு அந்த கால அவகாசம் கிடைக்குமா, எனக்கு செய்ய முடியுமா என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றான். அங்கலாய்த்து கொண்டிருந்தவனுக்கு அந்த வாய்ப்பு எப்படியோ கிடைத்து விட்டது. அந்த மேடையிலே ஏறி பேசுகின்ற பொழுது அவன் சொல்கின்றான், இயேசுவுக்கு மகிமையை கொடுக்கின்றேன், இந்த நேரத்தில் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக. ஏனென்றால் நான் இங்கு வந்து அடைய மட்டும் அந்த காட்சிக்காக நடித்து கொண்டிருந்தேன். கடைசியாக படமாக்கப்பட்டது எந்த காட்சி என்று சொன்னால், இயேசுவினுடைய இறுதி ராப்போசன உணவு தான் காட்சியாக்கி கொண்டிருந்தது. அதில் தான் நடித்து கொண்டிருந்தேன். ஆகவே அந்த இயேசு நற்கருணை ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார், இந்த நாளில் இந்த இடத்தில் உங்களோடு பேசுவதற்கு. அவர் பேசுகின்ற பொழுது ஜோனத்தன் ரூமி தன்னுடைய உரையிலே சொல்கின்றான், நற்கருணை என்பது எனக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், என்னுடைய வாழ்வினுடைய ஹீலிங், என்னுடைய வாழ்வினுடைய ஆற்றுப்படுத்துதல் நற்கருணை, என்னுடைய வாழ்வின் அமைதி நற்கருணை, என்னுடைய வாழ்வினுடைய இதயம் நற்கருணை. ஒரு நடிகன் பேசுகின்றான், ஆழ்ந்து அனுபவித்து அவன் சொல்கின்றான், நான் இந்த படம் எப்பொழுது நடிக்க தொடங்கினேனோ அதிலிருந்து நாளாந்தம் திருப்பலிக்கு போனேன், நற்கருணை ஆண்டவரை என் வாழ்வில் தரிசித்தேன். இந்த படத்தை சீரீஸை நடித்து கொண்டிருக்கின்ற பொழுது
என்னோடு கூட ஒரு குருவானவரை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டராக, ஆன்மீக இயக்குனராக வைத்து கொண்டிருந்தேன். நான் சரியாக நடிக்க வேண்டும், பிள்ளையாக நடித்து விடக்கூடாது, இயேசுவின் வாழ்வை பிள்ளையாக சித்தரித்து விடக்கூடாது, சரியாக என்னை நெறிப்படுத்துவதற்காக ஒரு ஆன்மீக குருவானவரையும் என்னோடு கூடவே வைத்து கொண்டிருந்தேன். இயேசு எனக்கு வழிகாட்டினார். ஆகவே அதனால் எனக்கு இந்த இடத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கின்றது என்று நற்கருணையை குறித்து அந்த யோனத்தன் ரூமி என்கின்ற ஒரு இளைஞன், பெரிய வயசான வெறும் இளைஞன், நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், யோனத்தன் ரூமி என்று போட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவன் நற்கருணையை பற்றி பேசுகின்ற அந்த ஒரு 15 நிமிட கிளிப் ஒன்று இருக்கின்றது, யூடியூப்பில் போய் பாருங்கள். பேசுகின்றான். கடந்த மாதத்தில் நடைபெற்ற 17லேருந்து 21 வரையும் நடைபெற்றது அமெரிக்காவிலே. அடுத்த பக்கத்திலே சென்ற மாதத்தில் 24ஆம் தேதி பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்பித்தது. இந்த ஒலிம்பிக்கினுடைய தொடக்க நிகழ்விலே ஒரு காட்சி, இயேசுவினுடைய ராப்போசனம், லியோனார்டோ டா வின்சி வரைந்த சித்திரத்தை மையப்படுத்திய ஒரு காட்சி அங்கு காண்பிக்கப்படுகின்றது. அந்த காட்சியிலே இயேசுவை எள்ளி நகையாடும் வண்ணம் கேலி சித்திரமாக்கி அந்த ராப்போசன காட்சியை ஒரு கேலி கூத்தாக்கி காண்பித்திருந்தார்கள். எவ்வளவுக்கென்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களும் அல்லது பல்வேறு விதமான திருமணத்திற்கு புறம்பான வாழ்க்கை முறை வாழ்கின்றவர்களை எல்லாம் படமாக்கி இவர்கள்தான் இந்த இயேசுவின் ராப்போசனம் என்று சித்தரித்து மிக சர்ச்சைக்குள்ளானதாக ஒரு காட்சியை, நற்கருணைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு காட்சியை காண்பித்து உலகத்தினுடைய வலுத்த கண்டனத்திற்கும் உள்ளாகியது. இறுதியிலே அவர்கள் அதற்கு மன்னிப்பும் கோரினார்கள். அவை இன்றைய நாம் வாசித்த வாசகம்தான். தகுதியாக உட்கொள்வது எப்படி, தகுதியற்ற நிலையில் நற்கருணையை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சிந்திக்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை உங்களோடு பேச விரும்புகின்றேன். முதலாவதாக, நற்கருணையை வாழ்வான இறைவேண்டல் என்று தியானிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வின் இறைவேண்டல் என்று தியானிக்கின்ற பொழுது, முதலாவதாக நற்கருணை ஒரு பிரசன்னம். கத்தோலிக்க நம்பிக்கை, இயேசு நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கின்றார். அப்போ பிரசன்னமாக இருக்கின்றார் என்றால் அங்கு ஒரு உறவு இருக்கும். வீட்டில் அப்பா பிரசன்னமாக இருந்தால், அம்மா பிரசன்னமாக இருந்தால், இன்னும் ஒருவர் இருப்போம், பிள்ளைகள் இருப்போம், பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி. அவை அந்த பிரசன்னம் இருந்தால் அந்த பிரசன்னத்தில் ஒரு உறவு இருக்கும். அவை நற்கருணை நம்முடைய பிரசன்னம் என்றால், இங்கு நற்கருணை ஸ்டாலயம் இருக்கின்றது, இது பிரசன்னம் என்றால் இந்த பிரசன்னத்துக்கு தேவை நம்முடைய உறவு. அது உறவில்லை என்று சொன்னால் அந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்திற்கு அர்த்தமில்லை, பொருள் இல்லை, எதுவும் கிடையாது. அது பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம் என்று சொன்னால் அந்த பிரசன்னத்தை நாங்கள் கண்ணோக்க வேண்டும், அந்த பிரசன்னத்தை நோக்கி கொண்டாட வேண்டும், நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஃபுல்டன் ஷீன் என்கின்ற ஒரு பேராயர் அழகாக சொல்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை, நற்கருணை பிரசன்னத்தை குறித்து, அந்த உறவை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்கின்றார், ஒரு தடவை நான் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் பட்டணத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும். எனக்கான ட்ரெயின், நான் பயணிக்க வேண்டிய தொடருந்து இன்னும் 2 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் வரும். ஆகவே அந்த 2 மணித்தியால இடைவெளியிலே நான் அருகில் இருந்த ஒரு ஆலயத்துக்குள், சென்ட் ராக்ஸ் என்று சொல்கின்ற அந்த ஆலயத்துக்குள் சென்று திருமணித்தியாலத்தில் உட்கார்ந்தேன். இயேசு ஆண்டவரோடு திருமணித்தியாலத்தில் உட்கார்ந்தேன். அந்த திருமணித்தியாலத்தில் மத்தியான நேரம், அந்த மத்தியான நேரத்திலே அந்த திருமணித்தியாலத்தோடு இயேசு ஆண்டவரோடு நான் உட்கார்ந்திருந்தேன். 2 மணிக்கு போய் உட்கார்ந்த நான் அப்படியே நித்திரையாக போனேன். அவர் சொல்கிறேன், நான் போய் இருந்து நான் அப்படியே அசதியிலே தூங்கிவிட்டேன். சரியாக முழித்தேன் 3 மணி, 1 மணித்தியாலம் நான் ஆண்டவருக்கு முன்னாடி நித்திரை தான் கொண்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தூங்கிவிட்டேன். நான் எழுந்த ஒரு கேள்வியை கேட்டேன், எனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டேன், நான் உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே திருமணித்தியாலம் செய்தேனா என்றொரு கேள்வியை உடனே எனக்குள்ளே கேட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு பதில் கிடைத்தது, என்னோடு ஒரு பதில் பேசியது. இந்த பிரசன்னம் உறவாக என்னோடு பேசியது. எனக்கு கிடைத்த பதில் என்னவென்றால்,
தொடக்க திருத்தூதர்களும் இப்படித்தான் திருமணித்தியாலம் செய்தார்கள். இயேசு ஒலிவ மலையில் இரத்த வேர்வை சிந்திய பொழுது திருத்தூதர்கள் மூவரும் அந்த மலையின் அடிவாரத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பிரசன்னத்திலே இயேசு பிரசன்னமாக இருக்கின்றார் என்றால் நாங்கள் அவரோடு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த உறவு நமக்கு தேவை என்று அவர் சொல்கின்றார். ஆகவே இந்த திருமணித்தியாலத்தை உங்களுடைய வாழ்வினுடைய செயற்பாடாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஃபுல்டன் ஷீன் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு பிஸி ஓய்வற்ற நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஓய்வற்ற நிலையில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு உறவுக்காக ஒரு சில நிமிட துளிகளை நம்முடைய வாழ்வில் கொடுப்போம். உறவோடு வாழும் உள்ளங்கள் தன்னில் தெய்வம் தரிசனம். நாம் அவரோடு உறவாக இருந்தால் அவர் நமக்கு தரிசனமாவார். அவர் இயேசுவோடு அவருடைய பிரசன்னத்தோடு உறவாக எப்பொழுதும் உங்களை கொடுங்கள். இரண்டாவதாக நற்கருணை நன்றி. கிரேக்க சொல், நற்கருணைக்கான கிரேக்க சொல் யூக்கரிஸ்டின் என்றால் அதனுடைய பொருள் தமிழிலே நன்றி. அவை நம் கடவுள் நம்முடைய வாழ்வில் புரிந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எண்ணிலடங்காத நன்மைத்தனங்களை ஆண்டவர் நம் எல்லோருக்கும் புரிந்திருக்கின்றார். எப்படி? கண்மூடிமைகள் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு நம்மை காக்கின்றார். நம்ம கண்மூடி தூங்கினாலும் அவர் கண்ணயராது நம்மை காக்கின்றார். நன்றி சொல்லுங்கள். நற்கருணை நன்றி மறக்காதீர்கள். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 1000 காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் எண்ணி அடங்காத காரணங்கள் இருக்கின்றன ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு. ஆகவே நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் நற்கருணை தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். மிக அழகாக அவர் சொல்கின்றார். நம்முடைய முன்னாள் பாப்பரசர் 16வது ஆசீர்வாதப்பர் அல்லது 16வது பெனடிக்ட் பின்வருமாறு சொல்கின்றார். நாளுக்கு நாள் உலகம் முழுவதும் வளர்கின்ற நற்கருணை பக்தியை போல, நாளுக்கு நாள் உலகம் முழுவதும் வளர்கின்ற நற்கருணை பக்தியை போல இதயத்திற்கு நெருக்கமானது எதுவுமே கிடையாது. நற்கருணை பக்தியை போல இதயத்திற்கு நெருக்கமானது எதுவுமே கிடையாது. இந்த நற்கருணை பக்தியை முழு வலிமையுடன் வளர்க்க வேண்டும். முழு வலிமையுடன் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இதுவே அனைத்து பக்தி முயற்சிகளின் அரசி என்கின்றார். குயின் ஆஃப் ஆல் டிவோஷன்ஸ். அனைத்து பக்தி முயற்சிகளின் அரசி நற்கருணை என்று 16வது பெனடிக்ட் திருத்தந்தை அவர்கள் சொல்கின்றார். அவை இந்த பக்தி முயற்சியை வளருங்கள். நன்றி நமக்குள் வந்தால் நற்கருணை பக்தி வளரும். அவை நாளாந்தம் நமக்கு செய்கின்ற எண்ணிலடங்காத நன்மைத்தனங்களுக்கு நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த பக்தியில் வளருங்கள். மூன்றாவதாக நற்கருணை பலி. பலியும் காணிக்கையும். யூக்கரிஸ்ட் இஸ் சாக்ரிஃபைஸ். நற்கருணை ஒரு தியாக பலி. சிலுவையில் நம்மை இயேசு ஆண்டவர் கொடுத்த தியாகமாக அளித்த பலியாகும். அதுதான் திருப்பலி. நாம் நாளாந்தம் நிறைவேற்றுவது இது ஒரு பலி. ஆகவே அந்த பலிக்கு நம்மை காணிக்கையாக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் அந்த பலிக்கு எனக்காக உனக்காக தன்னையே கொடுத்த இயேசு ஆண்டவருக்கு நாங்கள் நம்மை காணிக்கையாக்க வேண்டும்.
நாம் நம்மை காணிக்கையாக்காத வரைக்கும் அந்த பலிக்கு அர்த்தமில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக பலியானார். அவருக்காக நாம் நம்மை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நற்கருணை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றது. எவ்வாறு காணிக்கையாக்குவதென்றால், கடவுளுடைய பலியில் நற்கருணையில் கலந்து கொள்கின்ற நாங்கள் அவருடைய திட்டம் என் மட்டில் என்ன, அவருடைய விருப்பம் என் மட்டில் என்ன என்று அறிந்து காணிக்கையாக்க வேண்டும். இயேசு என்னிடத்தில் என்ன விரும்புகின்றார் என்பதை அறிந்து அவருக்கு நம்மை காணிக்கையாக்க நற்கருணை அழைக்கின்றது. அது மூன்றாவது. நான்காவது, நற்கருணை ஒற்றுமையும் சமூக வாழ்வும். இதான் இன்றைய வாசகம். கொரிந்து நகர மக்கள் கூடி வருகின்றார்கள், ஆண்டவருடைய விருந்தை உண்ண கூடி வருகின்றார்கள். அவை நற்கருணை நம் எல்லோரையும் ஒன்றாக சேர்ப்பது ஒற்றுமை. நாம் எல்லோரும் இங்கு இருக்கின்றோம், திருப்பலி வழிபாட்டிலே நற்கருணை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கின்றோம். ஒற்றுமையாக்குகின்றது நற்கருணை. இறை மக்களை ஒன்றிணைப்பது, ஒன்று சேர்ப்பது. இந்த ஒற்றுமையானது நம் ஒவ்வொருவரையும் திரு அவைக்காக, திருச்சபைக்காக, உலகத்திற்காக, இறை மக்களுக்காக, நம் அயலவருக்காக, தேவையில் இருப்போருக்காக மன்றாட அழைக்கின்றது. சபிக்க, அவர்களுக்காக இறை வேண்டல் செய்ய. இன்றைய தலைப்பு நமக்கு சொல்லி நற்கருணை வாழ்வான இறை வேண்டல். ஆகவே இந்த ஒற்றுமை சமூகம் பலருக்காக சபிக்க வேண்டும். திருச்சபைக்காக, உலகிற்காக, அடுத்தவருக்காக, தேவையில் இருப்போருக்காக, எல்லோருக்காகவும் மன்றாட அழைக்கப்படுகின்றது. எனவேதான் நற்கருணை ஒற்றுமையும் சமூகமும் என்கின்ற குறியீட்டை நமக்கு தந்து நிற்கின்றது. மிக அழகாக நம்முடைய ஃபுல்டன்ஷீன் பேராயர் சொல்கின்றார். நற்கருணையை குறித்து பாருங்கள் சொல்கின்றார். உடல் சார் வாழ்வினை வாழ்வதற்கு ஒருவர் முதலில் மனிதனாக பிறக்க வேண்டும். பிசிக்கல் லைஃப். இந்த உடல் சார் வாழ்வினை வாழ்வதற்கு ஒருவர் முதலில் மனிதனாக பிறக்க வேண்டும். அவ்வாறே தெய்வீக வாழ்வு வாழ்வதற்கும் பிறக்க வேண்டும். டிவைன் லைஃப், ஒரு தெய்வீக வாழ்வு வாழ்வதற்கு நாங்கள் பிறக்க வேண்டும். எவ்வாறு பிறக்கலாம்? அப்பிறப்பு திருமுழுக்கு என்னும் அருளடையாளம் வாயிலாக நம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. அவ்வாழ்வில் நிலைப்பதற்கு, அந்த திருமுழுக்கு வாயிலாக நமக்கு கிடைத்த அந்த தெய்வீக வாழ்வில் நிலைப்பதற்கு அவன் தெய்வீக வாழ்வில் ஊட்டம் பெற வேண்டும். தெய்வீக வாழ்வில் ஊட்டம் பெற வேண்டும். அவ்வூட்டம் நற்கருணை அருளடையாளத்தில் கிடைக்கின்றது. அவை நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய ஆதார சுருதியாக நற்கருணை இருக்கின்றது. நாம் தெய்வீக வாழ்வில் நாளாந்தம் வளர்வதற்கும் அதிலே தேர்ச்சி பெறுவதற்கும் நமக்கு ஊட்டம் தருவது நற்கருணை என்கின்ற அருளடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அழகாக ஃபுல்டன்ஷீன் பேராயர் அவர்கள் சொல்கின்றார். அடுத்ததாக ஐந்தாவது, நற்கருணை மாற்றமும் புதுப்பித்தலும். அதாவது நற்கருணையை நாம் பெறுகின்ற பொழுது நமக்குள்ளே அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் பவுலடிகள் இன்றைய வாசகத்தில் சொல்கிறார். உங்களை நான் பாராட்ட மாட்டேன், ஆண்டவருடைய விருந்துக்கு கூடி வருகின்ற உங்களை நான் பாராட்ட மாட்டேன் என்றால், உங்களுக்குள்ளே நீங்கள் கட்சி மனப்பான்மை, பிளவு, வேறுபாடு, அவனை பிடிச்சி தின்ற அளவுக்கு, இவனை பிடிச்சி தின்ற அளவுக்கு சண்டை பிடிச்சி கொண்டுக்கிறீங்க. இப்படி சண்டை பிடிச்சி கொண்டும் ஒருவரோடு எரிந்து விழுந்து கொண்டும் அடுத்தவரை புறக்கணித்து விட்டும் நீங்கள் நற்கருணை என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனமும் கிடையாது. அவை நற்கருணையை பெறுகின்ற நமக்குள்ளே அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய விருந்தை உண்கின்ற நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த மாற்றத்தை நற்கருணை நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். அவை நற்கருணை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை புதுப்பித்து கொண்டு வருகின்றது. அவை ஆன்மீக வாழ்வில் வளர நமக்கு அது உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த மாற்றமானது தொடர் மனமாற்றமாகவும் நம்முடைய வாழ்வில் ஒரு புதுப்பித்தலுக்கும் அழைப்பு விடுக்கின்றது. அவை நாளாந்தம் நற்கருணையை உட்கொள்கின்ற நாங்கள் எங்கெல்லாம் நான்
மாற வேண்டும். இது என்னுடைய வாழ்வில் ஒரு சிக்கலாக இருக்குது, பிள்ளையாக இருக்குது. இதை நிவர்த்தி செய்து சரியாக வாழ நம்மை நற்கருணை அழைப்பு தருகின்றது. அந்த அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள அது நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அடுத்தது 6வது, நற்கருணை தியானமும் சிந்தனையும். இது மிக முக்கியமானது. ஏன்னா நற்கருணை ஒரு மறைபொருள், மிஸ்ட்ரி. அந்தோனியாரை பாருங்க, அந்தோனியாரை உருவம் தெரியும், இவர் தான் ஆளண்டு, எல்லாம் அடையாளம் கண்டு எல்லாம் நம்ம சொல்லலாம். அல்லது சதாசாயமாக இருக்கு, மாதாவை பாருங்க, இதான் மாதாட படம், இதான் மாதா, இப்படித்தான் இருக்கு. ஆனால் நற்கருணை இந்த வெண்முறை அப்பம் நமக்கே மறைபொருளாக இருக்குண்டா, நம்ம பின்பற்றாத நம்பிக்கை எழுந்தவர்களுக்கு இது இன்னும் மறைபொருளாக தான் இருக்கும். நற்கருணை ஒரு மறைபொருள். அப்போ இந்த மறைபொருளை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இது இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்கின்ற பாஸ்கா மறைபொருளின் சின்னமாக, அடையாளமாக நம் மத்தியில் இருக்கின்றது. அவை இதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நாங்கள் தியானிக்க வேண்டும். அவை இது ஒரு தியானத்தின் பொருள். நற்கருணை ஒரு தியானத்தின் பொருள். இந்த மறைபொருளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதற்குள்ளே நெருக்கமாக வர வேண்டுமென்றால், அதனுடைய அடியில் உட்கார்ந்து தியானிக்காத வரைக்கும் நமக்கு கிடைக்காது. எம்மாவுசுக்கு தான் நடந்தது. இயேசு அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறி பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் வரையிலும் அவர்களால் இயேசுவை, மறைபொருளானவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பத்தை பிட்ட பொழுதுதான் கண்டு கொண்டார்கள். அவை நற்கருணை அத்தகைய ஒரு மறைபொருள். இந்த மறைபொருளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து தியானிக்க, அதை குறித்து ஆழ்ந்து அமர்ந்து சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றோம். அவை இயேசுவின் பாதத்தில் நாங்கள் உட்கார வேண்டும். அவை அதுக்கான ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்வோம். இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்வோம். இயேசுவுக்கு அருகில் உட்கார்ந்து அவரை குறித்து சிந்திக்க, தியானிக்க, அவர் எண்ணி பார்க்க ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்வோம். இறுதியாக நற்கருணை வலிமைக்கான ஆதாரம். வலிமைக்கான ஆதாரம் நம்முடைய வாழ்விற்கான ஆன்மீக உணவாக நற்கருணை தரப்படுகின்றது. நம்ம எல்லோருடைய வாழ்வுக்கான ஆன்மீக உணவாக தருகின்றது. இந்த ஆன்மீக உணவு நாம் நம்பிக்கை வாழ்வில் நாளாந்தம் வளர, நம்பிக்கை வாழ்வில் நம்பிக்கையோடு பயணிக்க, அதிலும் குறிப்பாக நம்முடைய நம்பிக்கை எதிரான தளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது, இடர்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, வேதனை ஏற்படுகின்ற பொழுது நாம் இன்னும் இறுக்கமாக இவர்தான் எனக்கு வலிமை, இவர்தான் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி அவரோடு பயணிக்க நமக்கு ஆதாரமாக வருகின்றது தான் நற்கருணை. இதுதான் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் பின்வருமாறு சொல்கின்றார் அவருடைய வார்த்தைகளிலே: நற்கருணையிலிருந்து கிறிஸ்தவ வாழ்வினை வாழ்வதற்கான வலிமையையும் அவற்றிற்கான அவ்வாழ்விற்காக அடுத்தவருடன் பகிர்வதற்கான அனுபவமும் நமக்கு கிடைக்கின்றது. நற்கருணையிலிருந்து கிறிஸ்தவ வாழ்விற்கான வலிமையையும் வாழ்வினை அடுத்தவருடன் பகிர்வதற்கான அனுபவமும் நமக்கு கிடைக்கின்றது. அவை நான் நற்கருணையிலிருந்து வலிமை பெற்றிருந்தால் அந்த வலிமையை உண்மையாகவே அடுத்தவருக்கு கொடுப்பேன். இதான் உண்மை. அவை அந்த நமக்கு தேவையான அந்த வலிமையை, பலத்தை, தைரியத்தை, துணிவை தருவது நற்கருணை என்பதை மறவாதிருப்போம். எனவே இன்றைய நாளிலே இந்த நற்கருணைக்கு விழா எடுத்து நாம் கொண்டாடுகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவருடைய அந்த பக்தியிலே ஆழமாக இணைந்து கொள்வோம். அவர்தான் நம்முடைய வாழ்வான இறைவேண்டல். அவை அவருக்கென ஒரு நேரத்தை நாளாந்தம் கொடுப்போம். கொடுத்து அவர் தருகின்ற வலிமையை பெற்று நம்முடைய ஆன்மீகத்தை புதுப்பிப்போம். நம்முடைய ஆன்மீகத்தை புதுப்பித்து அதிலே தொடர்ந்து வாழ வரம் வேண்டி தொடர்ந்து நம்முடைய திருப்புகழ் மாலையில் செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். சிறு மறுமொழியாக
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இப்பொழுது நாம் அனைவரும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. அன்னை மரியாள் வல்லவராம் கடவுள் தனக்கு செய்த அரும்பெரும் செயல்களை எண்ணி புகழ்ந்து பாடினாள். நாங்களும் ஆண்டவரை அன்னை மரியாவோடு இணைந்து புகழ்ந்து அவளுடைய பாடலினூடாக பாடுவோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற நாங்கள் நம் அனைவருக்காகவும் நம்முடைய இறைவேண்டல்களை ஒப்பு கொடுத்து மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் நிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்வதன் மூலம் கிறிஸ்தவ விழுமியங்கள் மிளிரவும் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இன்றைய வழிபாட்டை ஒப்பு கொடுக்கும்
எங்களுக்காக செபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை நவரத்ன மடிகளாரையும் மற்றும் பங்கு தந்தையும் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் தங்கள் பணியினை சிறப்பாக செய்ய தேவையான உடலுள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இவ்விரை வேண்டல் ஆண்டிலே ஒவ்வொருவரும் செபத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக திகழவும், அனைவரும் தினவும் செபிப்பவர்களாக மாறவும், அன்னை மரியாவை போன்று தாழ்ச்சியும் இறை நம்பிக்கையும் கொண்டவர்களாக வாழவும், விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு மிக்கவர்களாக வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எம் நாட்டிலே வாழுகின்ற கைவிடப்பட்டோர், அனாதிகள், வயோதிபர்கள், தீராத நோயினால் வாடுவோர், சிறைப்பட்டிருப்போர், பஞ்சம் பசி பட்டினியால் வாடுகிறவர்கள், தொழிலின்றி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவருக்கும் நீர்தாமே நல்ல தேற்றரவாளராக இருந்து இவர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள், இந்த வழிபாட்டினூடாக நாம் ஏற்படுத்துகின்ற அனைத்து கருத்துக்களை இணைத்து மன்றாடுவோம். நம்முடைய இறை வேண்டல்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து தந்தையாகிய இறைவனுக்கு இயேசு ஆண்டவர் கற்பித்த செபத்தினூடாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவராகிய கடவுளே, இயேசுவின் தாய் மரியாவோடு உம்முடைய திருத்தூதர்கள் இறைவேண்டலில் இணைந்திருந்த போது நீர் அவர்கள் மேல் தூய ஆவியாரை பொழிந்தீர். மரியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரியவும், எங்கள் சொல்லாலும் எடுத்து காட்டாலும் உமது பேரின் மாட்சியை உலகெங்கும் பரப்பவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை
அன்பார்ந்தவர்களே, நம்மோடு வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு ஆராதனைக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், போற்றுதற்குரியவர், மகிமைக்குரியவர். அந்த இயேசு நற்கருணை பிரசன்னமாக நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆராதனையை, நம்முடைய போற்றுதலை, நம்முடைய மகிமையை அவருக்கே செலுத்துவோம். நீ
மத்தியிலே அவரே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த பிரசன்னத்தோடு நம் உறவை வளர்த்து கொள்வோம். நம் உறவை அவரோடு வளர்த்து கொள்கின்ற நாங்கள் அவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நமக்கு செய்கின்ற நன்மைத்தனங்களை எண்ணி நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அவரே நமக்கு பலியானார் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்வோம். அவர் எனக்காகவும் உனக்காகவும் பலியானார் என்று உணர்கின்ற பொழுது நாம் நம்மையே அவருக்கு காணிக்கை ஆக்குவோம். அவருக்கு நம்மையே நாம் காணிக்கை ஆக்குகின்ற பொழுது ஒன்றாக கூடி வருகின்ற ஒற்றுமையின் பிரசன்னமாக நற்கருணையை மாற்றுவோம். ஒன்றாக கூடி வருகின்ற ஒற்றுமையின் பிரசன்னத்திலே நாம் வாழும் சமூக நிலைகளுக்காக, திரு அவைக்காக, உலகிற்காக, இறைமாந்தருக்காக, அயலவருக்காக, தேவையில் இருப்போருக்காக சமூகமாக இறை வேண்டல் புரிவோம். அவ்வாறு இறை வேண்டல் புரிகின்ற பொழுது, அனைவருக்காகவும் செபிக்கின்ற பொழுது நமக்குள் நற்கருணை மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றத்தை கொண்டு வந்து நம்மை நற்கருணை புதுப்பித்து புதிய படைப்பாக உருவாக்கிவிடும். அவ்வாறு நற்கருணை நமக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து புது படைப்பாக மாறுகின்ற பொழுது பாஸ்கா மறை பொருளாகிய நற்கருணையை குறித்து ஆழமாக சிந்திப்போம், ஆழமாக தியானிப்போம். அந்த தியானத்தினூடாக ஒட்டுமொத்தமாக ஆன்மீக வலிமையை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வலிமையின் ஆதாரமாக நம் வாழ்வில் நற்கருணை வந்து சேரும். எனவே இத்தகைய அரும்பெரும் அருள் அடையாளத்தை வாழ்வின் பொக்கிஷமாக கொண்டிருக்கின்ற நாங்கள் நம்முடைய நாளாந்த நற்கருணை பக்தியில் ஆண்டவரோடு இணைந்து வளர்வோம். அதற்கான ஆசீரை தருமாறு தொடர்ந்தும் செபிப்போம், இறைவேண்டல் புரிவோம். Yeah.
விண்ணகாப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதிலே சகல மதுரையும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவா, இந்த அளவிட முடியாத அருளடையாளத்திலே உம்முடைய பாஸ்கா மறைபொருளாகிய உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்னும் மறையுண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. இதனை ஆசரித்து வணங்கும் பக்தர்களாகிய நாங்கள் உமது ஆன்மீக வாழ்வு பயணத்தில் என்று நிறைவிடாது வளர்ந்திட துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவ
எப்போதும் ஆசை தஞ்சாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தரணும். உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.